5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். 6 மூத்த தலைவர்கள் போர்க்கொடி ஏந்தி ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சேலத்துல ரகசியமா எடப்பாடியை சந்திச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரகசியமா சந்திச்சது வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரகசியம் கிடையாது. ரைட்டா? ஓகே. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க. அதாவது தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டால் இந்த ஒற்றுமை கோஷம் அப்படின்றது ஒலிக்க தொடங்கும். இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த ஒற்றுமையால் ஒன்றும் பெருசாக ஆயிட முடியாதுங்க. இப்போது சசிகலா அவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் கோடி வாக்காளர்கள் தொண்டர்களை கொண்டு வர போகிறாங்க. ஆர் ஃபார் தட் மேட்டர் ஓபிஎஸ் அவர்கள் வராருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இன்னொரு கோஷ்டி ஒன்று எக்ஸ்ட்ரா உருவாக்கலாம். அங்கே ஒரு பவர் சென்டர் அப்படின்னு இங்கே பதவி கிடைக்காதவங்கெல்லாம் உடனே அங்கே போகலாம். அதே மாதிரி அமமுக தினகரன் அவர்கள் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஃபிஷியண்ட்டான டேலண்டடான ஒரு பேச்சாளர், பத்திரிகைகளை சரியாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடைச்சார் அப்படின்னு ஒன்று இருக்கும். மற்றபடி பெருசாக ஒரு வேல்யூ அடிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் இவங்க எல்லாமே சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் இதை உடச்சி பிரிக்கிற மாதிரி தான். அப்போ யார் முதலமைச்சர் அப்படின்னா இவங்க 3 பேருமே எடப்பாடி தான் முதலமைச்சர்னு தான் ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணட்டும், இல்லை கட்சி நிர்வாகிகள் முடிவு பண்ணட்டும், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நிர்வாகிகள்லாம் நான் சொல்கிற ஆளை போடு, எங்கள் ஆளை போடுன்னுவாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது எங்கள் ஆளுக்கு சீட்டு கொடுன்னுவாங்க. இங்கே அடிதடி ஆகும். தேர்தலுக்கு முடிஞ்சனால தேர்தலுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகராறெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குலுக்கி டமால்னு உடைக்கிற விஷயம்தான் இது. அதனால் இந்த ஒற்றுமை அப்படின்றது சரிப்பட்டு வராது. ஆனால் அவங்களுக்கு எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. ஸோ ஏதாவது பண்ணி மறுபடியும் இதெல்லாம் வேலையாவாதுங்க. தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம அதை விட்டுட்டு பார்த்தீங்களா அவங்க வரல இவங்க வரல அதனால தான் அப்படின்னா தினகரன் அவர்களே தோத்து போயிட்டார். எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வாங்கல. அவர் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் அப்படி மேனேஜ் பண்ணிட்டாரு. அவர் எதிர்த்து நின்றவரை அவருக்கு தெரியும் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியும். அப்படி ஆகும் இப்படி ஆகும். அவர் அவ்வளோ இதுவாக வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு, அதனால தான் ஃப்ரீயாக அடுத்த இதுக்கு போகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஒன்றும் நடக்கலையே. அதனால் இது ஐயோ அந்த தண்ணியில் மூழ்கிட்டு ஒரு வைக்கோல் கட்சா கூட பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு இனிமே அதிமுக சரிவை நோக்கி போகின்றதுன்னு தெரியுது. ஆனா இந்த சரிவை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படின்றது தெரியல. இப்ப இந்த மூத்த தலைவர்களோட இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, ஓபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா கட்சியில சேர்த்துக்கிற மாதிரி ஒரு பேச்சும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதுக்கு நேத்தே பதில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஓபிஎஸ். நான் மன்னிப்பு கடிதம் நான் ஏன் எழுதி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸும் கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி? அப்புறம் நான் எழுதி கொடுக்கணுமா? அவர் தான் கேட்டிருக்காரு. எடப்பாடி அவர்கள் கேட்டதாகவும், ஆனா அவரு கேட்ட மாதிரி பகிங்கரமா வெளியே எந்த நியூஸும் வரல. ஆனா நான் ஏன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் கேட்காம அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? சரிங்க, அவர் கேட்டாருன்னு கூட வச்சுப்போம். அப்படியே எடப்பாடி அவர்கள் இப்படி ஒரு ப்ரப்போசலை சொல்லி அதை மற்ற அந்த மூத்த தலைவர்கள் சொல்லி இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் இதுவுமே முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு உள்ள சேர்த்துக்கின பிறகு மறுபடியும் கொஸ்டின் கொடுக்க மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? இப்போ நான் ஒரு ஃபார் தட் மேட்டர் ஓபிஎஸ் அவர்களை விடுங்க. நானே இப்போ மன்னிப்பு கடிதம் ஓபிஎஸ் இடத்துல என்ன வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டு நான் உள்ளே வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே அந்த உள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கடிதம். அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து நான் என் வேலையை காமிப்பேன்ல. அட்லீஸ்ட் இவன் சும்மா இருப்பானா இல்லை ஏதாவது நோண்டிட்டு இருப்பானா அப்படின்ற சந்தேகம் அங்கே இருக்கவருக்கு வருமா வராதா? அப்படி 2 பேருக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் அதுக்கப்புறம் பாருங்க, நிஜமாகவே பிரிந்த தலைவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு சொன்னால் கடிதம் தேவையில்லை. ரைட்டா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னும் போது என்ன கடிதம் கொடுத்தாலும் வேலையாகாது. சிம்பிளாக சொல்லிட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீ தானே விட்டுட்டு போன, நீ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வா. செட் ஆகுமா? அது கண்டிப்பா சிம்பிள், அவ்வளோதாங்க.
ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் பாலிடிக்ஸ்லயும், புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் ஓட வந்து அதிமுகவோட இணைஞ்சா வந்து கட்சி வந்து வலுவடையும் அப்படின்னு வந்து அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அப்படி அதுக்கு ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அதுக்கான வாய்ப்பு சொன்னாரு. மக்கள் சொல்லணும்ல. பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ரைட்டுங்களா? ஓபிஎஸ் அவர்கள் இங்க வந்தாருன்னா கட்சி பலம் அடையாது, இன்னும் இந்த குரூப்பிசம் பலம் அடையும். ஒன்றிணைக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்பதான் வந்து இப்போ கரண்ட் நியூஸா போயிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பே இல்லை, ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பிரயோஜனமும் இல்லை. வந்தா வந்து இன்னும் வந்து உபதிரவம் தான் அதிகம். ரைட்டுங்களா? கோஷ்டிகள் உருவாங்க. இவ்வளோ ஏங்க சசிகலா அம்மையார் இன்னைக்கும் வந்து அவங்க ஜெயா டிவியில பொதுச் செயலாளர் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுகல. அப்போ அவங்கள நீங்க சேர்த்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தானே அங்க இருந்தேன், ஏற்கனவே கேஸ் எல்லாம் போட்டாங்களா, நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன ஒரு சாதாரண உறுப்பினராக வந்து சேருவாங்களா? எதுக்குங்க நீங்க இவ்வளவு சேரணும்னு சொல்லி நிக்கிறீங்க? என்ன ஒண்ணே ஒண்ணு, இப்ப இங்க கீழே இருக்கவங்களுக்கெல்லாம், அதாவது எடப்பாடி அவர்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஹா இனிமே நம்ம என்ன ஆவோமோ அப்படின்னு எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த பயப்படுறவங்கலாம் ராத்திரி நீங்க எங்கேயாவது சுடுகாடு பக்கம் தனியா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடிக்கினே போவோம். என்னையே சார் சுடுகாடு பக்கம் போக சொல்றீங்க? அது கரெக்ட். சரி, நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், தனியா இருட்டில் போகும்போது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடிக்கினே போவோம். எதுக்காக? நாம என்ன வந்து சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்றதுக்கு ட்ரைனிங்கா? ஒரு பொள்ளங்காயும் கிடையாது. பயம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம குரலாவது கேக்குதுன்னு, அந்த பயத்துக்காக அவங்க வந்து அதனாலதான் எல்லாரையும் சேர்த்தா மட்டும் நான் அப்படியே நாளைக்கு அதிமுக வந்து அப்படியே ஒரு 30% ஓட்டு வந்துருமா, 35% வந்துருமா? எனக்கு இது சொல்லுங்க. ஓபிஎஸ் அவர்களை சேர்த்தா எத்தனை % ஓட்டு வரும் எனக்கு சொல்லுங்க. சசிகலா அவர்களை சேர்த்தா என்ன வரும்? கட்சி இப்போ இந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஏடிஎம்கேவோட ஒன்றிணைந்தால் கட்சி வந்து வலுப்பெறும் அப்படின்னு தானே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 28 கட்சி ஒன்று சேர்ந்தாங்க பாஜகவை எதிர்த்து. பார்த்தீங்களா, நாங்க இத்தனை கட்சி இருக்கோம் அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? அதனால எத்தனை பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மக்கள் மனசுல நம்பிக்கையை உருவாக்குறாங்களா, அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நாங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்னது அந்த விஜயகாந்த் அவர்கள் படம் போல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடுவாங்களா, அந்த மாதிரி குடும்ப பாட்டு பாடினா மட்டும் என்ன கட்சி வளர்ந்துருமா? இப்ப நேத்து நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்காரு எடப்பாடி அவர்கள். இப்ப 10ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியா வந்து இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி 2026 யாரோட வலுவான கூட்டணி அமைக்கிறத கட்சி முடிவெடுக்கும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா பாஜகவில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதிமுகவை சேர்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கூட்டணி அமைப்பதை பற்றி அப்படின்னா ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கல்ல பாராளுமன்ற தேர்தலில். அப்போ அதை பார்த்தா கூட்டணியாக தெரியலையா அவங்களுக்கு? இனிமேல் புது கூட்டணி வேணுமா? இல்லை அது வலிமை இல்லாத கூட்டணி, சொத்த டீம் அப்படின்னு இவரே ஒத்துக்கிறாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. வலிமையான கூட்டணி அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இப்போ பாஜகவில் எடுத்துக்காங்க, அவங்க வந்து பாமக இன்னும் சில கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அவங்க இப்போ சொன்னாங்களா 26ல் இதை விட வலிமையான கூட்டணி அமைப்போம்? சொல்லலையே. அப்போ என்ன தெரியுது அவங்களுக்கு? ரைட்டு, நம்ம வலிமை வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்லேயே நம்ம ஃபைட் பண்ணுவோம், கூட இருக்க இப்போ இருக்கிற கட்சிகளே போதும், இந்த கூட்டணியை பலமான கூட்டணியாக மாற்றுவோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னா இப்போ இருக்கிற கூட்டணி என்ன ஆச்சு? நான் அன்றைக்கே சொன்னேன், தேமுதிகாவுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. அவங்களுக்கு என்னவோ தேவையில்லாமல் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? நீங்கள் தேமுதிக வந்து ஒரு பெரிய கட்சி தலைவர் அப்படி கட்சி மாதிரி நீங்க போர்ட்ரே பண்ணும்போது அப்படின்னா அது பெரிய கட்சி இல்லையா தேமுதிக? யார் சொன்னது? விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த கட்சி இல்லையா? ஆமா, எதிர்கட்சி தலைவரா எப்போ உட்கார்ந்தாரு? அதிமுகவோட கூட்டணியில போட்டி போட்டு உட்கார்ந்தாரு. ரைட்டுங்களா? ஆமா. இல்லாட்டா அந்த 7.5% ஓட்டுக்கெல்லாம் வந்து இத்தனை எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சிருக்காது. சொல்ல போனா இவர் வந்து தனியா நிற்கும் போது 8 வாங்குறாருங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ. கூட்டணியில சேர்ந்த பிறகு அந்த 8 குறைஞ்சி 7.5 ஆயிடுதுங்க. ஆனா அத்தனை எம்எல்ஏ வருது. கரெக்டா? ஸோ அந்த கூட்டணி அரித்மெட்டிக் தான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்கியதுன்னு வச்சுக்கோங்க. கூட்டணியில இருந்தாலுமே எதிர்கட்சி தலைவர், அது வேற விஷயம். 2021 எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க? தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேருந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்னாடியே வந்தது. ரைட்டா? அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கேட்டாங்க,
இவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே கட்சியில் அமமுகவில் அண்ணன் அள்ளி குத்தார் எத்துக்கோங்க அப்படின்னு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் அவங்கள நீங்கள் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, தேமுதிகவெல்லாம் இவங்க தான் பெரிய கூட்டணின்ற மாதிரி நினச்சின்னுக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ இவங்க குறைஞ்சிட்டு வராங்கன்னு தெரியுது இல்லை. ஏங்க அண்ணன் மன்சூர் அலிகான் அவரு கூட ஏதோ டிமாண்ட் எல்லாம் வச்சார் அப்படின்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. இது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. பாருங்க, புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் நினைச்சேனா அப்படின்னு வடிவேலு மாதிரி பொங்கி நிற்கிறாங்க அவங்க. அந்த கொடுக்க முளைச்சது இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு நீங்க அது ஒரு சம்பிரதாயங்க, வேற ஒன்றும் கிடையாது. எல்லா தொகுதியிலும் போய் கேட்குறேன்றது என்ன ரீசன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கின்னு அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத பார்க்கணும். கட்சி பூசல் பிரச்சனைகளை நம்ம இதெல்லாமே நம்மளே கலைச்சி எடுத்து இல்லைங்க, இது உட்கட்சி பூசல் கிடையாதுங்க. இப்ப சொல்றாரு கூட்டணியை பத்தி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. ஆமா, அப்ப எதுக்கு நீங்க தொண்டர்கள் கிட்ட நிர்வாகிகள் கிட்ட கருத்து கேட்குறீங்க? எல்லாம் நீங்க டிசைட் பண்ணிப்பீங்க, யாரோட கூட்டணி நீங்க முடிவு பண்ணுவீங்க, யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறது நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஆனா தோல்விக்கான காரணம் மட்டும் அங்க இருக்கிற தொண்டன் சொல்லணும். உங்களுக்கு நீங்க ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க தொண்டர்களை கூப்பிட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுருவீங்களா? இப்போ ஒரு தொண்டர் சொல்றாரு பாருங்க, தேமுதிக இத்தனை சீட்டு கொடுத்தது தப்புங்க அப்படின்னு சொன்னா கேட்டுருவீங்களா? நீங்க கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது. அப்புறம் என்ன நீங்க தொண்டர்கள்கிட்ட கருத்து கேட்கறது? என்ன ரீசன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. அது வரைக்கும் இப்படி காமெடி தான் போயிட்டு இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி இல்லை, ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் குறையுமா? இப்ப கூட ஜெயக்குமார் அவர்கள் இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, வேதாளம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. வேதாளமா? உஷாரா இருக்கணுங்க, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணன் துரைமுருகன் என்ன சொன்னாரு, பிசாசு மாதிரியா வளர்ந்துருக்குது பாஜக அப்படின்னு சொன்னாரு. செல்வ பெருந்தகை மேல வேதாளம் போல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு மேல அப்படின்னு அண்ணன் அம்புலி மாமா படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். வேதாளம் ஏறி உட்காராதுங்க. வேதாளம் மரத்து மேலதான் உட்காந்து இருக்கும். அங்க ஒரு பாடி, டெட் பாடி இருக்கும். அதைத்தான் விக்ரமாதித்தன் போய் தூக்கின்னு வருவான். அப்ப இது ஒரு கதை சொல்லும். அப்புறம் கேள்வி கேட்ட உடனே அது சுக்கு நூறு அப்படின்ன உடனே மறுபடியும் பாடி போய் மேலே ஏறிக்கும். ரைட்டுங்களா? வேதாளங்குத ரொம்ப மோசமானதுங்க. விக்ரமாதித்தன் இவ்வளோ பெரிய அறிவாளி ராஜா, அவருக்கே கடுக்கா கொடுக்கறது இந்த வேதாளம். அப்படியே கதை சொல்லும், அதை கேட்டுக்கின்னு விக்ரமாதித்தன் பதில் சொல்வாரு. ஆனா கட்சியில பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் என்னதான் சுகுரா கரெக்டா பதில் சொன்னாலுமே, நீட் எக்ஸாம்ல 720 எடுக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணாலுமே அந்த பாடி மறுபடியும் மேலே போயிடும். கரெக்டா தான் சொல்லுகிறார் அண்ணன் ஜெயக்குமார். இந்த வேதாளத்தை, அதாவது அண்ணாமலை வேதாளத்தை ஏமாற்ற முடியாது. இந்த வேதாளம் இங்க எல்லாருக்கும் கடுக்கா கொடுக்க போகுது, இதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. பல பேய்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு யாரை குறிப்பிட்டு சொல்றாரு அவரு அண்ணாமலை? அது பேய் பெருசா, வேதாளம் பெருசா, பூதம் பெருசா, பிசாசு பெருசா, குட்டி சாத்தான் பெருசா, இது கொஞ்சம் கஷ்டங்க. தீபாவளி அன்னைக்கு ஒன்றா பட்டிமன்றத்தில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் வேதாளம் தான் ரொம்ப ஃபேமஸுங்க. அது முருங்கை மரத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தில் நான் பார்த்த வரைக்கும் கம்பளி பூச்சி தாங்க இருந்தது, வேதாளம் என் கண்ணுக்கு தெரியல. இவங்கெல்லாம் பெரியவங்க, நம்மளோட மூத்தவங்க, ஜெயக்குமார் அவர்கள்லாம். ஸோ அவர் ஏதாவது பார்த்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் வேதாளத்தை. பட் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. சொல்லப்போனால் வேதாளம் அப்படின்றத தப்பாக நினைக்குவானா, நம்ம அஜித் படத்துல நடிச்சார்ல வேதாளம் படம், அதனால அவர் ஹீரோவா தான் சொல்லிக்கிறாரு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சு நிக்கிறீங்க, இவர் அண்ணாமலை அசிங்கப்பத்திட்டாருன்னு? அப்படின்னா வேதாளம் அப்படிங்கிறது ஹீரோ அப்படின்னு அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு. அண்ணன் அவர் எடுத்துக்கிறாரு இல்லையா, நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு எந்த தடையும் கிடையாது இல்ல. சரி, அண்ணன் ஜெயக்குமார் ஏதோ புரிஞ்சுக்கின்னு தான் இப்பவே அப்படியே கொஞ்சம் சமிஞை அப்படின்னு எனக்கு புரியுதுங்க. கேட்டா சொல்லிடலாம், வேதாளம்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூட ஏதாவது நடக்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல்ல எதுவும் சகஜமப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்க அப்படின்னா செல்வ பெருந்தகை சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்களும் பதில் சொல்லியிருக்காரு. இது
அண்ணாமலையை குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியா? சரியானது இல்ல அவர் மேல இன்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னு ஏதோ அஃபிடவிட் ஃபைல் பண்ணதா சொன்னாங்களா? அது ஆமா, சரி. அவதூறு வழக்கு போடுவேன்னு சொன்னது, இது எல்லாமே செல்வ பெருந்தகை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலை மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அதாவது பாஜக ரவுடி கட்சி ஆகிவிட்டது, அங்க ரவுடிலாம் வந்து சேர்ந்து நிற்கிறாங்க, இது பண்ணி நிற்கிறாங்க. இதுக்கு தான் அவர் சொன்னாரு, குண்டர் சட்டத்துல உள்ள போனவருக்கு தலைவர் பதவி கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதான் சொன்னார்ல அண்ணாமலை அவர்கள், இது மாதிரி எந்த மாநிலத்திலேயாவது காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர் பதவி வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள போனவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு. விடுங்க, இது ஒரு புதிய முன்மாதிரி. காங்கிரஸ் கட்சி வந்து இந்த புதுமைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கரெக்டா? ஏன் எல்லாருமே அண்ணாமலை பிஜேபி அவர்களையே வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இப்ப அவர் வந்து லண்டன் போய் படிக்கிறதா வந்து ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து அரசியலை பத்தி 3 வருஷத்து அனுபவத்திலே அவர் வந்து இவ்வளவு கத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொறாமையில எல்லாரும் பேசுறாங்களோ? கேட்டா அரசியல்ல கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா நானே வந்து எம்ஃபில் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்க. அந்த கிளாஸுக்கு போகும்போது ப்ரொஃபஸர் கேட்டார் ஒவ்வொருத்தரையும், நீங்கள் வந்து எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னும் போது, அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பின்னாடி என்னைக்காவது அரசியலில் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக படிக்கிறேன் அப்படின்னும் போது, படிச்சுட்டு தான் போனோமா, புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் சொன்னேன், சார் அவங்கெல்லாம் படித்தவங்க தானே சார், அருண்ஜேட்லி இந்த மாதிரி இவங்கெல்லாம் நிறைய படித்தவங்க தானே. இந்த ராஜீவ் பிரதாப் ரூடி அவர் பைலட், இப்போவும் வந்து வண்டி ஓட்டினேன், சாரி ஃப்ளைட் ஓட்டுனுங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தப்பு இல்லையே சார், பட்சின்னு போகலாமே அப்படின்னு. ரைட்டு, நல்லதுன்னாரு. அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் உள்ளே வராருங்க. அவர் வந்து வேட்டி கட்டின்னு தான் வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னாரு. உடனே எங்கள் ப்ரொஃபஸர் இப்படி பார்த்தாரு, பரவாயில்லையே, அரசியலில் நுழையணும்னு நினைக்கிறவங்க, அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க கூட பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கட்சியில் இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். எந்த கட்சி அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரு, பாருங்க, காங்கிரஸ் கட்சி வாசன் கோஷ்டி அப்படின்னாரு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. பா கட்சின்னு சொல்லுப்பா, கோஷ்டியோட சேர்த்து. சார் காங்கிரஸ்னா நாங்கள் கோஷ்டின்னு தான் சார் சொல்லணும், அது இல்லாமல் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னாரு. ஸோ இது வந்து அரசியலில் தெரிஞ்சுக்கணும் வரலாம், தெரியாமையும் வரலாம். நான் அரசியலுக்கே வரமாட்டேன், எனக்கு மேலே சீனியர் லீடர்லாம் இருக்காங்க, நான் மந்திரியே ஆக மாட்டேன், எம்எல்ஏ ஆக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருங்க. கபால்னு எம்எல்ஏ ஆகிட்டாங்க நுழைஞ்ச உடனே. அப்புறம் வந்து மந்திரி கூட ஆகிட்டாங்க. இப்போ வந்து டெப்டி சிஎம் ஆகலாமா அப்படின்னு பேசின்னு இருக்கிறாங்க. அதனால அது வந்து அப்படி வர வேண்டியதுதான். பட் ஏன் இன்னைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்றது ஸ்டாலின் அவர்கள் பொதுவாதாங்க சொன்னேன், நீங்களாதான் நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்தது துணை முதல்வராக போறது உதயநிதி ஸ்டாலின் தானே, நீங்க டைரக்டாவே சொல்லிருக்கலாமே. ஏன் இது மாதிரி எத்தனையோ பேர், இப்போ கபால்னு நம்ம அண்ணன் பவன் கல்யாண் ஆவலையா துணை முதல்வரா? அந்த மாதிரி யாராவது வரலாம். தமிழ்நாட்டுல தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து நாங்க உலகம் மார்ஸ் பத்தி கூட பேசுவோம், நாங்க எதை பத்தி ஒண்ணா பேசுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஏன் வந்து இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலை அவர்களை தாக்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள். இன்னைக்கு அவர் தான் வந்து எல்லாருக்கும் சரியா கவுண்டர் குத்து நிற்கிறாரு. அண்டு அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு வளர்ந்து வருகின்றது. அதனால இவங்க எல்லாரும் அவரை தாக்கி நிற்கிறாங்க. ஆஹா, எங்க வந்து நம்ம ஓட்டுக்கு இவர் வேட்டு வைப்பாரோ அப்படின்னு, அப்புறம் சீட்டு கிடைக்காதே பயத்துல வேற என்ன. அரசியல்ல வந்து நீங்க யாரை எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்களதான் தாக்குவீங்க. தேசிய கட்சியா இருக்கு, மாநில தலைவர் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கிற பயத்துல வந்து எல்லாரும் பாஜக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்க வரும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கறாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாஜக தலைவர்களை எதிர்த்து இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. இல்ல, இன்னைக்கு மாநில தலைவர் அப்படின்னாவே அண்ணாமலை அவர்களை தான் சொல்லி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வளர்ந்துருக்கு. இல்ல, நான் தான் கேட்கிறேன், பாஜகவை எதிர்த்து இங்க அரசியல் நடந்ததா? ஒண்ணுமே கிடையாது. இல்ல, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் ரெஜிஸ்டர் பண்ண கட்சிகள் அப்படின்னு இருக்குங்க. அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஆதரவு கொடுத்தாங்க, அந்த கட்சி ஆதரவு கொடுத்துறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பாஜகவையும் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா அதிமுக, காங்கிரஸ், திமுக எல்லாருமே பாஜகவை எதிர்த்து தான் அப்படின்னும் போது, அகைன் கம்மிங் பேக் டு சினிமா, வழக்கமாக கிரிக்கெட்டுக்கு வருவேன், ஹீரோ ஒத்து தான் இருப்பாரு, வில்லன்கள் கூட்டம் நிறைய இருக்கும், ரைட்டா? எல்லாம் சேர்ந்து ஒரு ஹீரோவை தான் வந்து அடிக்க வருவாங்க. அப்பலேருந்தே தெரியுது இல்லையா இங்க யாரு ஹீரோ அப்படின்னு. அண்ணாமலை வந்து ஹீரோ. ஸோ அது பாசிட்டிவா எடுத்துக்கணும். நீங்க அதை குறையா சொல்றீங்க, பாரு ஒத்தாளா நின்று சுத்தி சுத்தி அடிக்கிறா பாரு அப்படின்னு சினிமாவில் பார்த்து கைட்டு தட்டுற மாதிரி இதையே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். முடிஞ்சா விசில் அடிங்க, எனக்கு அடிக்க தெரியாது. இப்போ கொடநாடு வழக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி டிஎம்கேல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க.
ஆனா இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுகவை பத்தி எதுவுமே அந்த விஷயத்தையே அவங்க எடுத்துக்கல. இவங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணிகள் இருக்குமா ரகசியமா? அதாவதுங்க, இனி வரும் காலகட்டங்களில் வந்து அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரொம்ப சுகராக எதிர்பார்க்கலாம் நாம. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விசிகா அந்த தோழமை சுட்டிலிருந்து ஒரு படி மேலே போயிட்டு தோழமை முட்டு இப்போ முரட்டு முட்டுக்கு போயிட்டாங்க. ரைட்டுங்களா? உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்றாங்க, மேலும் களங்கம்னு சொல்கிறாங்க. அப்போது விசிகா வந்து இனிமேலும் இந்த திமுக கூட்டணியில் இருந்தால் நமக்கு சரி வராது அப்படின்னு யோசிச்சா, அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? அதிமுக. அப்போ விசிகா அதிமுக பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இது மைனஸ், அங்க பிளஸ்ன்னும் போது திமுக 2026ல கஷ்டம் இல்லையா? அப்ப அங்க அதிமுக பக்கம் போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்னு விசிகாவை கன்வின்ஸ் பண்ணி இங்க வச்சுக்கணும். பட் போற போக்க பார்த்தா இங்க கண்டினியூ ஆனா சரி வராது அப்படின்ற முடிவுக்கு விசிகா வந்துட்டா மாதிரி தெரியுது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இங்க அதிமுகவை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்கன்னா விசிகா அங்க போக முடியாது இல்ல, கண்டிப்பா இங்கே தானே இருப்பாங்க. அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரைடு பண்ணணும். முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க வேண்டியவங்க, அவங்க வீட்டில் ரைடு பண்ணணும். நடக்குது இல்லை? அதற்கான வேலைகள் தான் நடந்துச்சு. இதை வந்து நான் இப்போ போன வருஷம் முதல்லையே சொன்ன இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது, இது மாதிரி அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லாமல் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னா, நான் மிரட்டல தம்பி, இப்படி தான் அப்படின்னு அதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்படி எடுத்த உடனே வந்து நீங்கள் கிங்குக்கு பண்ணக்கூடாதுங்க. அப்படியே முதல்ல இந்த பிஷப்பு ரூக்கு இதையெல்லாம் சுத்து போட்டு வளைச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த கிங்கை நீங்கள் செக்மேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி இல்லையா? பாருங்க, கிரிக்கெட்டை விட்டுட்டு நான் எதையோ பேசின்னு இருக்கிறேன். இந்த செஸ் ஒலிம்பியாட்லாம் இங்கே நடந்தது இல்லை, அதனால நீ செஸ்ஸை வச்சு ஒன்று சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள இன்னும் சூறாக நடக்கும் பாருங்க. இப்போ ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. 18 காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து முடிவுக்கு வருமா? நீங்க உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, இந்த ஆணவ கொலைகள் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்லாமும் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கொலைன்றது கொலை தானுங்க. இந்த கொலைக்கு ஆளுங்கட்சி தான் காரணம்ங்கிறதும் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க. அதாவது இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி விட்டு ஜாதி, ஜாதி மாறி இந்த சாதி மறுப்பு திருமணம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த ஜாதி வித்தியாசங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கூல்ல போயிட்டு நாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றது வேலைக்கு ஆகாதுங்க. வீட்டில் வந்து எங்க அப்பா வந்து ஜாதி சங்க மாநாடுக்கு போயிட்டு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஜாதி கிடையாது அப்படின்னு சொன்னா நான் வாத்தியார் சொல்றதை கேட்பேனா, எங்க அப்பா சொல்றதை கேட்பேனா? அப்ப நீங்க தப்பை எங்க சரி பண்ணணும்? அப்ப மேல இருக்கவங்க, கட்சியில இருக்கவங்க, அதான் ஒரு அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய மகன் அவர் சொல்றாரு, தலைவரை பார்த்தேன், கேட்டாரு என்ன சமூகம்னு கேட்டாரு, நான் சொன்னேன், எப்படி வெற்றி வாய்ப்பு என்னங்க இதை வேற பகிங்கரமா வந்து பேட்டியில சொல்றாரு அவர் சாப்பிட்டுக்கின்னு. அப்போ ஜாதி அப்படின்ற உணர்வை நீங்க வந்து கையாளும் போது மற்றவங்கெல்லாம் வந்து ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ ஜாதி ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் இங்கே லிப் சர்வீஸ். இங்கே யாருக்கும் அதில் வந்து அக்கறை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே நீங்கள் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரிங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ 2 பேர் வந்து இந்த ஒரு ஜாதி, ஜாதி ஏ ஜாதி பி, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே எங்களுக்கு இனிமேல் ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்களா? அது பதில் சொல்லுங்க. சொல்லப்போனால் இதில் ஆண் பெண் எப்படி இருந்தாலும் யார் டாமினன்ட் கேஸ்டோ அந்த வழியில தான் வந்து அவங்க குழந்தைகள் வருது. ரைட்டுங்களா? அப்புறம் என்னங்க ஜாதி ஒழிப்பு? இப்ப தோழர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அது பாருங்க இது ஜாதி ஒழிப்பு திருமணம். எங்க ஒழிச்சிங்க நீங்க ஜாதிய? எனக்கு அது சொல்லுங்க. 2 ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே வந்து ஏதோ ஒரு ஜாதியை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்கல்ல. அப்புறம் எங்க நீங்க ஜாதியை ஒழிச்சிங்க? அதனால இதெல்லாம் சும்மா ஏதோ அந்த நேரத்துக்கு பேசுறது அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்து ஆணவ கொலைகளுக்கு வந்து காரணம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, ஆளுங்கட்சின்னு இல்லை, பொதுவாகவே எல்லா கட்சிகளும் வந்து இந்த ஜாதி உணர்வு அப்படின்றது ஊடுருவி போயிருக்குதுங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஜாதிக்கு நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க. பட் நான் வந்து இதுக்கு டெட் அகைன்ஸ்டாக இருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதின்றது ஒரு வேலைக்காவாத விஷயம் ஓட்டு வாங்குறதுல. கரெக்டுங்களா? என்னுடைய கருத்து என்னன்னா, வேற எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற நேரத்தில் தான் வந்து சரி ரைட்டு நம்ம ஜாதிக்காரன் அப்படின்ற விஷயம் வருமே தவிர
அப்படி பார்க்க போனீங்கன்னா பாமக வந்து அவங்க சொல்ற மாதிரி ஒரு 10% 15% வாக்குகளாவது வாங்கியிருக்கணும் இல்லைங்க. தனியா நின்றாலும் கூட்டணியில நின்றாலும் வந்து ஏன்னா பாமகவை நீங்க ஜாதி கட்சி ஒரு ஜாதி கட்சின்னு தானே ஐடென்டிஃபை பண்ணி நிற்கிறீங்க. அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி வாங்கியிருக்கணும்ல. அவங்க சொல்றாங்களா 20%க்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி வாங்கலைல்ல. அப்போ அதுலேருந்தே தெரியுது இல்லையா மக்கள் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடுவதில்லை. இப்ப விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ஜாதியை நாங்க பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி பிரச்சாரத்தை முடிக்கும் போது அம்பேத்கர் அவர்களுடைய படத்துக்கு மாலை அணிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதாவதுங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பட்டியலினத்தவர்களுக்கு கட்சியில் பெரிய பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க, வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து அவங்க வந்து பதவி கொடுத்துட்டு வராங்க. அது எம்பி பதவியோ எதுவாக இருந்தாலும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்லை மற்ற இதுலையோ எவ்வளோ பதவிகள் கொடுக்குறாங்க பட்டியலினத்தவர்கள் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து முற்போக்கு, அவங்கெல்லாம் வந்து சமூக நீதி, அவங்கள யாரும் கேட்கக்கூடாது. பாமகவை மட்டும் ஜாதி கட்சி அப்படின்னு நீங்கள் கருத்து ரைட்டா? இது தப்பு. அவங்க தான் சொல்ல போனால் எல்லாருக்கும் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறவங்க. கட்சி ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் எத்தனை பேருக்கு அவங்க பதவி கொடுத்துறாங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. பாமக ஜாதி கட்சி கிடையாது இல்லைங்க. ஜாதி கட்சின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லா ஜாதியினருக்கும் வாய்ப்பு கொடுத்தது அவங்க தானே. இப்ப நீங்க வந்து சமூக நீதி கட்சின்னு சொல்றவங்க வந்து அவங்க கட்சியில நிர்வாகிகள் பதவியில எத்தனை பேருக்கு எத்தனை ஜாதிக்கு இடம் கொடுத்துக்கிறாங்க, பட்டியல் இனத்தவர்கள் எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அப்போ எல்லா சமூகத்தினருக்கும் குறிப்பா பட்டியல் இனத்தவர்கள்லாம் பதவி கொடுக்குறவங்க ஜாதி கட்சி. அவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல 1 or 2 பதவி கொடுத்துட்டு மீதி எல்லாம் மற்றவங்க எடுத்துக்கிறவங்க சமூக நீதி கட்சி. என்னங்க நியாயம் இது? அதாவதுங்க எல்லாருக்கும் வந்து பதவி கொடுப்பது, குறிப்பாக பட்டியலினத்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பது இல்லை பெரிய பதவிகளை கொடுப்பது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் நல்ல விஷயங்களை பார்த்து தான் ஜனங்க ஓட்டு போடுறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பாமக ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஜாதி உணர்வை தூண்டி விட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேத்து கூட ஒரு சமீபத்தில் நேத்து ஈவினிங் ஒரு நியூஸ் வந்தது. நான் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டேன், ஆனா திமுக காரங்க கொடுத்த பணத்தை வந்து திரும்பி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு லேடி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, நான் சர்வீஸ்ல இருக்கும்போது ஃபேமஸா ஒருத்தர் சொல்வாரு, இந்த லஞ்சத்துக்கு 2 R கிடையாது அப்படின்வாரு. என்னன்னு கேட்டா ரெசிப்டும் கிடையாது ரீஃபண்டும் கிடையாது அப்படின்வாரு. ஓட்டு போறது கொடுத்த காசுன்றது லஞ்சம் மாதிரி தானே. சரி ரைட், அது இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் சொல்ல வந்தது அதுதான். பாமக ஜெயிச்சா ஜாதி உணர்வடி தூண்டிட்டு ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக ஜெயிச்சதுன்னா சமூக நீதி வென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவில் எப்படிப்பட்ட வேட்பாளரை நிறுத்தினாங்க? ஏன் ஃபார் அ சேஞ்ச். இப்போ இந்த இடைத்தேர்தல் முடிவுகள்னால ஆட்சிக்கு வந்து ஐயோ இந்த ஒரு சீட் இல்லைன்னா ஆட்சி கவுந்துட போகுது அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தவரை நிறுத்தி வச்சிருக்கலாமே, அதுதானே உண்மையான சமூக நீதியா இருந்திருக்க முடியும். கண்டிப்பா. ஏன் அந்த பகுதியில் எந்த சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்களோ அவங்களையே வந்து நிறுத்துவது அப்படின்ற பாலிடிக்ஸ்லேயே நீங்களும் போயிட்டு அப்புறம் பாமகவை குறை சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது சொல்லுங்க. யூஸ்வலாக வந்து இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலை போட்டியிடுவதில்லை அப்படின்றத ஒரு பாலிசியாகவே வச்சுருக்காங்க. அண்டு ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரி இங்கேயும் வந்து எங்கள் கட்சி யார் தடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த சமூகம் இதை பார்த்து வேட்பாளர் நிறுத்துவது அப்படின்றதெல்லாமும் நிறைய நடந்துட்டு இருக்குது. இவர் சீமான் அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு விரக்தியில் சொல்லிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் என்ன செக்கச்சேவேல்னு இருக்காரா? தயாநிதி மாறன் சொன்னாரு, நான் மக்கள் யாரும் சொல்லலையே. என்ன சொல்றேன்னா, இப்போ தயாநிதி மாறன் நிறுத்தினீங்கன்னா அவ்வளோ சிவப்பாக்குறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் சிவப்பாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் வந்து ஓட்டு போடல அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் காரணம் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து கொண்டக்க மண்டக்க பேசிட்டு வரீங்க, அங்கே ஒன்று பேசுகிறீங்க, இங்கே ஒன்று பேசுகிறீங்க, அங்கே பேசினதுக்கு இங்கே பேசினதுக்கு சம்மந்தமே இருக்காது, அதுக்கு அப்படியே டெகால்ட்டியாக இப்படி மாற்றி பேசுகிறீங்க, காமெடி பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் எப்படி நம்ப வைக்க முடியும்? ஏதோ அந்த காமெடியை பார்த்து இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இது முக்கால்வாசி ரொம்ப சீரியஸாக சீரியல் ஓடிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்மலாம் போனால் என்ன பண்ணுவோம், கபால்னு ரிமோட்டை வாங்கின்னு காமெடி சேனல் வைப்போம்.
ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க தான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்டிகேக்கு வந்து காமெடியாளர்கள் தான் ஓட்டு போடுறாங்க. நீங்க சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, அப்போ சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் கருப்பாகிறேன் இப்படிக்கிறேன் அப்படி இருந்தா கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அண்ணாமலை என்னைக்காவது சொல்லிக்கிறாரு அந்த மாதிரி? இது தப்பு. இதுவும் ஒரு காமெடின்னு எடுத்துட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். சூப்பர் சார், உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.